ஒளிபரப்பாக வந்து கொண்டிருக்கும் தற்போலமையின் ஜனநாயக ஐயா அவர்களை வருக வருக என்று சொல்லியிருக்கின்றேன். சில சரியாக தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம். உலக தமிழர் ஒன்றியம் நடத்தும் செந்தமிழ் விழா இது. உலகத்தில் என்றென்றும் நிற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் 7ஆம் ஆண்டு விழா இது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நேரடியாக நடைபெற்ற முக்கிய சில நிகழ்ச்சிகள்: சென்னையில் திருக்குறள் திருவிழா, பாரதி கண்ட விடுதலை விழா, ஜெர்மனி தமிழறிவி இயக்குநர்களை சந்திக்கும் சந்திப்பு விழா. சென்னையில் இந்த மாதிரி விழா நடக்கும். இதே பள்ளியில் இதே மேடையில் என்னுடைய நூல்கள் சங்கத்தமிழ் அறிவி, பன்முக பார்வை உள்ளிட்ட பல நூலாசிரியர்களின் நூல்கள் வெளியீடும் மற்றும் என் உள்பட எங்கள் பெயரிட்ட இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் தலை வெளியீடும் நடைபெற்றது. ஈரோடில் உத்தமர் காந்தியடிகள் 75வது நிறைவு விழா ஈரோடு ராஜாமணி அம்பையார் அவர்களால் சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நூல் வெளியீடும், கவியரங்கம், சிறார்கள் நிகழ்ச்சிகளும், திருக்குறள் பதிவு செய்தவர்களுக்கும் தகுதி வாய்ந்தவர்களுக்கும் சான்றிதழ், விருது எனவும் வழங்கப்பட்டது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிகழ்ச்சிகள் நேரடியாக நடைபெற்ற இடங்களும் எண்ணிக்கைகளும்: சென்னையில் 8 நிகழ்ச்சிகள். இதுவரை இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்தால் 9. பாண்டியில் 9, கோவை தஞ்சையில் 3, ஈரோடில் 2, பழனி, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, ஆண்டிப்பட்டு, தருமபுரி போன்ற இடங்களில் ஒரு நிகழ்ச்சியும் ஆக 31 நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தன் பணியே தமிழ் பணி என தொடர்ந்து பல இடங்களில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நேரடி நிகழ்ச்சிகள் பல நடத்த உள்ளது என கூறி நிறைவு செய்யும் முன், வருக தாயே, வருக, பாருங்கள் தமிழ் தாயே, வணக்கம் வணக்கம். ஊன்றி ஒன்றி நன்றே நடத்தி வருகின்றீர்கள். மகிழ்ச்சி தாயே. இது போதாது, இன்னும் வேண்டும். சொல்லுங்கள் தாயே. தமிழை தாய் போல எண்ணுங்கள், தமிழில் பேசுங்கள். வலிந்து பிறமொழி தாயே. இன்று எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேநீர், நன்றி, சிறப்பு, மகிழ்ச்சி, இப்படி பல சொற்கள் பேசுகிறார்கள் தாயே. இருக்கட்டும். போதாது. பெருமையாக மிதிவண்டி வாடகை நிலையம் என்று அருமையாய் கடையின் பெயர் இருக்கும். ஆனால் மிதிவண்டி எடுப்பவரும் கொடுப்பவரும் சைக்கிள் என்ன சொல்றாங்க? சைக்கிள் என்றே கூறுகின்றனர். எழுதுவது தமிழ், பேசுவது உள்ளத்தில் இருந்தால்தானே உதட்டிலும் வரும். பார்த்துக் கொள்ளுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உள்ளிட்ட தமிழ் உறவுகளை பாராட்டி வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. நன்றி தாயே. உலக பொதுமறையாம் திருக்குறளை படைத்த நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவ ஐயனே, வருக. வணக்கம். குறளுக்கு கருத்தாய் குரல் கொடுத்து சிறார்கள், பெண்கள் உட்பட வயது வேறுபாடின்றி அனைவரையும் திருக்குறள் படிக்க வைத்து பதிவு செய்யும் வைக்கின்றீர்கள். மகிழ்ச்சி. வாழ்க்கை பயணத்திற்கு உதவும்படியாய் திருக்குறள் ஒலிக்குது ஐயனே. என்னை புகழ்வதை விட அன்பு பண்பு பாதையில்
ஒற்றுமையோடு செல்லுங்கள். நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எங்கெங்கும் நிறைந்திருக்கும் வண்ணம் பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி ஐயனே. குடும்ப விலங்கு, இருண்டவிடு போன்ற பல நூல்கள் படைத்த நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களே வருக. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தர் விழா என என் பெயரில் சிறப்பாக விழா நடத்தி என் நூல்களை மனங்களில் பதித்துள்ளீர்கள். மகிழ்ச்சி. தமிழ் 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 என ஒழித்தாலே தங்கள் பாடல்கள் தான் என தெரிந்து கொள்ள முடிகிறதே. இருக்கட்டும். தன் பெயரோடு தமிழன், தன் பெயரோடு தமிழன் என்று ஐயா அவர்கள் இணைத்துக் கொண்டது எனக்கும் என் போன்றோருக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஐயா அவர்களின் முழு பெயரை தங்கள் அமுத தமிழ் மொழியால் சொல்லுமாறு நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. சமத்துவ சமுதாயத்தை படையுங்கள். அனைவரையும் பாராட்டி வாழ்த்துகிறேன். இப்போ ஐயா பேசியிருக்கும் போது தமிழன் ஒழித்ததாலே என்னவோ பாரதியார் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். தமிழன் என்று சொன்ன பிறகு பாரதியார் வந்தார். நன்றி பாவேந்தர் ஐயா. அடுத்ததாக யாரை என்று பார்த்தால் கம்பர், கபிலர், இளங்கோவடிகள், இன்னும் பலரும் வரிசையில். முண்டாசு கவிஞர் மணல் பறக்கும் கண்களை உருட்ட மகாகவி பாரதியாரே வணக்கம். வருக, வாருங்கள். வருகின்றோம். வணக்கம். சிறப்பு. என் பெயர், அதாவது பாரதியார் 100 விழா நடத்தி சிறுவர்கள், பெண்கள், அகவை வேறுபாடின்றி என் பாடங்களை பாட வைத்து மனதிலும் பதித்துள்ளீர்கள். மகிழ்ச்சி. நல்லது. அனைவரையும் தமிழ் போல் வாழ்க என்று பாராட்டி வாழ்த்துகிறோம். வருகின்றோம். நன்றி ஐயா. வரிசையில் இருப்போரை வாழ்த்த வருமாறு அழைக்கத்தான் விரும்புகிறோம். நேர மேலாண்மையார் எழுந்து நேர மேலாண்மையால் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருப்போரும் சற்று எழுந்து நின்று வாழ்த்துரைப்போம். எழுந்து நின்று நான் சொல்வது போல் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாழ்க வாழ்க. சீரும் சிறப்புமாய் என்றென்றும் வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். தகவலின் ஜனநாயக உத்தரவிடும்.